சந்தோஷமா இருந்தா அகத்தினவனுக்கு அப்படின்னா பக்கத்துல வைக்க ஒரு பாட்டு பாட போறேன். எல்லாம் போய் கையை கொடுத்து உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம் சொல்லணும். என்ன பார்க்கணும்? எதுக்கு நீ வந்தா கேட்க கூடாது, உன்னை பார்த்துதான் சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லணும். ரெடியா? கீழ்வையா ரெடியா? இல்ல ஏன் கொள்ள தெய்வம் அவரு, ஏன் கொள்ள தெய்வம் அவரு, இயேசுநாதர் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். கை கொடுக்கிறோம். ஏன் கொள்ள தெய்வம் அவரு. I'm happy seeing you. இடத்த விட்டு கவராதவங்க, இடத்த விட்டு போதாவல நான் இங்க கூப்பிட்டு நிக்க வைப்பேன். நவுதி சந்தோஷமா சிரிச்சு 1 2 3 4 ஏன் கொள்ளத்தை போவரு, எங்க கொள்ளத்தை போவரு, இயேசுநாதர் அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரே, ஏன் கொள்ளத்தை போவரு, எங்க கொள்ளத்தை போவரு, இயேசுநாதர் அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரே. என் வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் அவர். உண்மையா உங்க வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் யாருங்க? நீங்க வாங்க. உங்க பேரு டி அக்கா சிஸ்டர், அவங்க கை தட்டி கொடுங்க, வந்திருக்காங்க. உங்க பேரு கேட்டி காய்ச்சி. வாங்க உங்களை வர உட்கார உட்கார அப்படியே வாங்க வாங்க. உங்களுக்கு யாருக்கு நீங்க யாருக்கா? இல்ல முடிவாங்க. இங்க எஸ்கேப் ஆக முடியாது. உட்காருங்க உட்காந்து எல்லாம் பண்ணீங்க. உங்களெல்லாம் பார்க்கறது மிக சந்தோஷம். ராமன் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கும். அவர் சமூகத்துல சந்தோஷமா இருக்கும். வீட்டுல சமைச்சதா சாப்பிட்டாங்களா இல்லையா, நாளைக்கு என்ன நடக்கும் அதனால கடவுளை பார்க்கறதா கடவுளை பார்க்கணும். நம்ம எத்தனை மனுஷன் நீங்க பார்க்கறத பார்க்கிறோம், கடவுளை பார்க்கறாங்க. மேட்ரு முடிஞ்சது. மனுஷன் பார்க்க முடியாத மேட்ரு எல்லாத்தையும் கடவுளை பார்க்கறாங்க. எல்லாம் மேட்ரும் க்ளோஸ் டைம். என்ன சொல்லுங்க? க்ளோஸ் டைம். பக்கத்துல சொல்லுங்க க்ளோஸ் டைம். நீ எதெல்லாம் எதிர்பார்த்தீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, என்ன பணம் வேணும்னு நீங்க நினைச்சீங்களோ, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களோ, என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சீங்களோ, எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா நீங்க அவரை பார்க்க வந்தீங்க சார். அவரை பார்க்க வந்துட்டு போன எவ்வளவு வெங்கமா போனதே கிடையாது. எப்படி இருக்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சமூகத்துல சந்தோஷம் இருக்கு சார். அவர் சமூகத்துல விடுதலை இருக்கு. அவர் நல்லவர். அவர் என்றும் எப்பொழுதும் எபினேசர். எங்கேயும் அவர் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையில் நல்லவர் தான் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி பாரோட கேட்கக்கூடாது. சின்ன பிள்ளை கேட்கிறவங்க கேட்கக்கூடாது. கையை தட்டுங்க. உங்களுக்கு தான் தோணுச்சுன்னா என்னை வளர்ச்சவர் நல்லவர், என்னை உருவாக்குறவர் நல்லவர், என்னை அழைச்சவர் நல்லவர் தோணுச்சுன்னா கை தட்டு. கப்பலை தரவே தரக்கூடாது. நல்லா கையை தட்டி அவங்க வாழ்க்கைக்கு விடுதலையே நினைக்கிறாங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏசப்பட்ட தப்பே நினைக்கிறாங்க. கடவுள் வந்து எப்போதுமே தப்பு செய்யறவர். உங்க வாழ்க்கைக்கு இப்படி சொல்றது மனசு கடகட்டமா வச்சுக்கோ. எப்படி வச்சுக்க? உங்க குடும்பத்திலும் சரி, உங்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு வியாதி இருந்திருக்குமா? வந்திருக்கா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரும் செத்து போயிருப்பாங்க கொடுக்குற பரிசீலிப்பாங்களா? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு சரி உங்களுக்கு நடக்கல, நல்ல கடவுளுக்கு சொல்ற எதுவுமே நடக்கல, கத்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும், கண்ணீர் வரும், இதெல்லாம் வரும்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்திருக்கா இல்லையா? கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த பிரச்சனையோ மனசு கரெக்டா வச்சுக்கணும். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்க கேட்கக்கூடாது. இந்த உங்க வாழ்க்கையில நடந்த எதிர்மறையான காரியத்துக்கும் கடவுளாக இயேசுக்கும் சம்மதம் இல்லை. அவர்தான் எல்லாத்தையும் செய்யறாரு, அவர்தான் தீர்மானம் பண்றாரு. உங்க வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் அவர் தீர்மானம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் அவர் தீர்மானம் செய்கிறார். தப்பு கெட்டது எதுவுமே அவர்கிட்ட வரல, அவர் அனுமதிப்பதும் இல்லை. புரியுதா சொல்றது? இப்படி சொல்றேன், தமிழா சொல்றேன். உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா அது கடவுள்கிட்ட வரல, உங்களுக்கு
தோல்வி வந்தா அது கடவுள்கிட்ட வரல. உங்க குடும்பத்துல மரணம் நடக்குது அது கடவுள்கிட்ட வரல. உங்களுக்கு துன்பம் வந்தா அது கடவுள்கிட்ட வரல. கண்ணீர் வந்தா கடவுள்கிட்ட வரல. கடவுள் இதை அனுமதிப்பதும் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எங்க பரிசா கடவுளை எவ்வளவு நல்லவன் சொல்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டியதா இருக்கீங்களா? Stand here. Just stand. Put children only there only. இது யாரு? நான் எப்படி வந்தேன்? டக்குனு காப்பாத்தறேன்னா இதுதான் கடவுள் தரல. கடவுள் இப்படிதான். உளுந்ததுக்கு வேடிக்கை பார்க்கிற வேலை இல்லை. நீ உள்ளூர் தெரிஞ்சா வந்து தூக்கிடுவாரு. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நான் மெசேஜ்குள்ளே போல கடவுள் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது யாரு? என் பிள்ளை. என் பிள்ளை தானே. நீங்க பாக்குறத பத்தி யார் மாதிரி இருக்கு? நான் 10 மாசம் அவங்க சுமந்தாங்க. அந்த சுமந்ததுக்கு காரணம் நான். என் பிள்ளை இது என் பிள்ளை. சரியா? இந்த பிள்ளை சிரிக்குதா? நான் பாக்குறேன், அரவணைக்கிறேன், கட்டி பிடிக்கிறேன், கிஸ் பண்றேன். எங்க உள்ள பிள்ளை போறாம பிடிப்பாங்க. என்னக்கா மியூசிக்கா இப்ப 2 பேரையும் நான் கட்டி பிடிக்கிறேன், கேட்கறேன் வைங்க. இது யார் வரும்? இது யார் வரும்? சரி பண்றது ஒரு அப்பனோட குணம். கரெக்டா? இப்ப இந்த புள்ளியை நானே எப்படி மிதிச்சுன்னு வைங்களேன். நீங்க இல்லையா வந்துருச்சு. நான் பின்னாடி பலாரும் விடுறேன். இல்ல இந்த புள்ளியை நானே எத்துவனா தள்ளுவனா? ஏன் தள்ள மாட்டேன்? ஏன் செய்ய மாட்டேன்? சத்தமா என் பிள்ளைங்க தப்பு நினைக்கவே. ஆனா நான் எவ்வளவு தப்பு பண்ணுவேன்? நீங்க மைக்கு பிடிச்சி பேசுறீங்க, தப்பே பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சோம். நானும் தப்பு பண்ணுவேன் சார். எல்லாமே கலவினர்கள் தான். ரைட்டு. நான் தப்பு பண்ணுவேன்னா தப்பு பண்றேன் நானே என் பிள்ளைக்கு தப்பு நினைக்க மாட்டேன்னா வசனம் சொல்லுது, பொல்லாத நீயே உன் பிள்ளைக்கு தீங்கு நினைக்காவிட்டால் நான் எப்படி சார் என் பிள்ளைக்கு தீங்கு நினைப்பேன்? கடவுள் கேட்கிறாரு. இப்ப உன்னை பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்க்கைய தீமையே நீயே நினைக்க மாட்டேன்னா உன் பிள்ளையே நான் எப்படி உன் வாழ்க்கைய தீமையை நினைப்பேன், அனுமதிப்பேன்? எப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயம். நான் தீர்ப்பு இப்ப சொன்னாலும் சொல்லிடுறேன். அவர் உங்களை கருவிலை காத்தார். சொல்லுங்க. ஒரு கரு போல தப்பே நினைச்சது. தப்பே நினைக்க மாட்டேன், தப்பே செய்ய மாட்டேன். தெரியுமா? பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாயிடக்கூடாது, பிள்ளை கழிஞ்சிடக்கூடாது, பாதுகாப்பான பாப்பேன். ஆனா வசனம் கடவுள் சொல்றாரு, பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் 10 மாசம் சுமந்த ஒரு அம்மா ஒரு பிள்ளைய மறந்தாலும் எங்க அப்பா இயேசு ஒரு
வார்த்தைக்கு போலாமா? ரெடியா? அப்புறம் நான் நீங்க ரெடியா இருந்தாலும் நான் பேசுறது உங்களுக்கு வரணும். நீங்க ரெடியா இருந்தா உங்க வீட்டுல சமைச்சோமா அடைச்சோமா அதே யோசிக்க நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ரைட், ஓகே. சரி, இந்த வார்த்தைக்கு போலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரத்துல இந்த இது அடிப்படையில தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இது என்ன வார்த்தை இது? Who I am in Christ. இதுக்கு கீழே நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார்? பக்கத்துல சொல்லுங்க, யார்னா நான் யாரு? பொய்யா இல்ல. அந்த மாதிரி நான் யாரு? கிறிஸ்துக்குள்ள இயேசுக்குள்ள நான் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷம் வராது. சரி விட்டுருங்க, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில அவங்க எல்லாத்தையும் நன்மையாகவே செஞ்சிருக்கிறார். நன்மையாகவே செய்வார். அது எதை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்ப நான் பேசுறேன்ல, ஒரு 3 நாள் முன்னாடி 4 நாள் முன்னாடி என் வாய்ஸ் எடுத்து சொன்னாங்க, போன் அடிச்சு வாட்ஸ்அப்ல சொன்னாங்க, தம்பி உன்னோட சேவைக்கு ரொம்ப நன்றி, இதோட 4ஆம் வருஷம் முடிச்சு போவோம் வேலை, நீ வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டான். கேட்ட உடனே எப்படி இருந்திருப்பேன்? இவ்வளவு பேசுறேன்னா எப்படி இருந்த மாதிரி சொல்லிட்டா பிளாக் அவுட் ஆயிட்டேன். 4 மணிக்கு சொன்னா 6 மணிக்கு என்ன செய்யணும்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கிறுக்கு மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப் வந்தேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, ஏன் மாதிரியா இருக்கீங்க? இல்ல அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே பராபர வேற வேலை பாத்துக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் காதுல விளங்கவே இல்லை. யோசிச்சுட்டே இருந்து லிட்டரலி எனக்கு தண்ணி வந்துருச்சு. கண்ணு வந்து அவங்க சொல்றேன். ஆனா என் மனசுல நான் வேலை போதும் அப்படின்னு அழுவல. சத்தியமா வேலை போகுது. ஆனா வேலை போனா என் 2 பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டுருமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. வேலை பிரச்சனை இல்லை, ஆனா வேலை பிரச்சனை என் 2 பிள்ளைங்க என்ன ஆகும்? இதான் யோசிச்சு வீட்டுக்கு வந்துட்டு குளிக்க போய் கால் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன பண்றீங்க? கால் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டாங்க, சரி. ஆனா எனக்கு தான் தெரியும், நான் கால் ஸ்டாப் பண்ண மாதிரி என் மண்டெல்லாம் வேலை யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி செய்ய போறோம்? ஏஞ்சி குளிக்கிறதுக்கு ஷவர்ல நிக்கிற ஒரு பெரிய சத்தம் கேட்குது. எதுக்கு நீ அழுந்த? இல்ல என் பிள்ளைக்கு, உன் பிள்ளைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உன் வேலை போனா கூட நீ கவலைப்படல. ஆனா உன் பிள்ளை கஷ்டப்படுறன்னு சொல்லி அழுந்தல. நீயே உன் பிள்ளைக்கு அப்படி யோசிப்ப, நான் உனக்கு எவ்வளவு